அது சொல்லுங்கள். இல்லை 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 உங்களால் நான் வந்து என்னை உங்களை சந்திக்க நான் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட, ஐயா ஜெயச்சந்திரன்கிட்ட. அவர் வந்து கைது செய்யப்பட்டு வச்சுருக்கிறவங்கள நீங்கள் சந்திக்க முடியாது, அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு. நான் கேட்டேன், நீங்கள் அப்படின்னா நீங்கள் முத நாள் அவங்க போராடும் போதே நீங்கள் துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வந்து சந்தித்து அந்த கோரிக்கையை ஏற்று சரி செஞ்சுருக்கணும்ல நான் கேட்டேன். இல்லை அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி அவங்களெல்லாம் சந்திக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருமே வந்து கேட்கலன்றீங்க. இதில் எது உண்மையிலே உங்களை வந்து இரண்டாவது நாள் தலைமைச் செயலாளர் சந்திச்சிங்க? செயலாளரையும் சந்தித்தோம், தலைமைச் செயலாளரையும் சந்தித்தோம். இரண்டாவது நாள் என்ன சொன்னாங்க? சொன்னது எங்களுக்கு அவதான் உங்களுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்குது, அதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுறோம். எப்போ? ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா இதே பதில தான் நீங்க சொல்றீங்க. அதனால எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா நாங்க கலைந்து போறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எங்க போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறோம். அதற்கு அடுத்து இந்த கடைசி 8 நாள் யாருமே எங்களை வந்து அழைத்து பேசல. தினம் தினம் எங்கள் மீது வந்து குற்றப்பத்திரிகை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. தினமும் குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர் போட்டுட்டே இருக்காங்க. சரி, அதாவது ஒரு இடத்துல ஒன்று கூடி எங்கள் கோரிக்கையை தெரியப்படுத்துறது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. பேருந்து விட்டு இறங்கும் பொழுதோ 4 பேர் 5 பேர் தீக்கிறேன்னாலோ அப்படியே கைது செய்திடுறாங்க. சரி. முதல்வர் வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை 99% நிறைவேற்றிட்டேங்கிறார். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து சொன்ன எந்த அறிக்கையுமே நாங்கள் நிறைவேற்றலை. சரி, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் விடும்போது நான் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை 100 கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்போவுமே செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது, செய்யவும் மாட்டார். இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க. என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க. இதில் பெருமையடைய ஏதாவது இருக்கா? அப்படி என்றால் இந்த அரசு 1 லட்சம், இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு 1 லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது. 1 லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அதுக்கு இதில் பெருமையடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. லட்சம் பிரச்சனை இருக்குது இங்கே. இப்போ பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை. இப்போ இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை, என்னுடைய நேர்காணலை கேட்குற அறிவார்ந்த இன மக்கள், இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும். போராடி கொண்டிருப்பவர்கள், வீதியில் நிற்பவர்கள் யார் என்று பாருங்கள். நம்மை சுமக்கிற தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்திருக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகள், 18-20 ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள். இதுதான் உலகம். இவர் உன் பெரியப்பா, இவர் உன் அப்பா, இவன் ஒரு சித்தப்பா, இவன் உன் பாட்டி, இவர் உன் தாத்தா, இதெல்லாம் சொல்லுகிற மாமா அத்தை. இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது. இது மரம், இது செடி, கொடி. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான். உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர், இவன் தான் சாக்ரட்டிஸ், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் புத்தன், இவன் தான் பூலே, இவன் தான் அம்பேத்கர். இதெல்லாம் காட்டுவது யார்? உலகத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான். இன்னைக்கு சீமா நின்று இந்த இத்தனை ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அலெக்சாண்டரே சொல்கிறான், என்னை உருவாக்கியது என் ஆசிரியர் பெருமக்கள்ட்டு. அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. இது ஒன்றும் புதுசாக அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை. அறிவார்ந்த மக்களே, இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைக்கு இதே கோரிக்கையை, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேர். இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன். அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலினும் போராடினார். அப்போ அவர் அடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழு நேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார். அது அவர்களுடைய 181வது அறிக்கையில் அது இருக்கிறத 181வது விதி, அதை நிறைவேற்றுங்கள். அவர் கொடுத்த வாக்குறுதி தான். அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து போராடுறாங்க. 3.5 ஆண்டுகள், அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது.
ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிப்பு வரும், உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிப்பு வரும். இதுவரை வரல. போராடுகிறவர்கள் 10 நாளாக போடுறா. ஜூலை 8ஆம் தேதி தொடங்கிய போராட்டம். போராட போக குவிய விடாமல் தடுக்க, அதில் குவிந்தவர்களை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க, திருப்பி மாலையில் விடுதலை செய்ய, அவர்கள் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில், தொடர்வண்டி நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினியுமா குடும்பத்தை பார்க்காம போராடி கொண்டிருக்கவன் யாரு? ஆசிரியர் பெருமக்கள். அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க, ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் நாடு. மருத்துவன் போற்றப்படுகிறான், மருத்துவனுக்கு மதிப்பு இருக்குன்னா அது நோயுற்ற சமூகம். காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில்னா அது குற்ற சமூகம். அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள், கொண்டாடப்படுறோம், அதான் பசியற்ற சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இங்கே இருக்கா? ஆசிரியனே வீதியில் நிற்கிறான், நான் வீடு தேடி போகிறேன், ஓரணியில் ஒன்று சேரு, உங்களோடு முதல்வர். ஏன் இவர்களோடு முதல்வர் வரல? இவர்களோடு முதல்வர் வரலையே, ஏன் வரல? இது மட்டுமா? 14,000 பேர், இங்கே 12,000, 14,000 பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான். எப்போ? சரியான வயதில் பட்டம் படித்து முடிச்சுட்டு. 14 வருஷம் காத்திருந்தவொடனே உனக்கு வயது போயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தூக்கி வச்சுற. நீ தான் சொன்ன வந்துருன்ட்டு. பாருங்கள் எப்படிப்பட்ட கொடுமையில் நடக்குதுன்னு பாருங்கள். 14,000 பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறான். 14,000 பேர். இந்த ஆசிரியர்களுக்கு, இந்த 17 ஆசிரியர்களுக்கு மாதம் 12,500 ரூபா வாழ முடியுமான்னு பாருங்க. மின் கட்டண உயர்வு, சொத்து வரியில் கட்டட உயர்வு, வாடகை உயர்வு, இதில் எல்லாம் எங்கே போய் வாழ முடியும்? எங்கே போய் வாழ முடியும்? இதுபோக 3,500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் வேலை வாய்ப்பு 3,500 தான். அதில் இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தும் பீகாரி எழுதலாம், குஜராத்தில் எழுதலாம், உத்தரப்பிரதேஷ்கார் எழுதலாம், ராஜஸ்தானி எழுதலாம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வந்து எழுதலாம். வேலை கிடச்ச பிறகு 2 வருஷத்தில் தமிழ் கற்றுக்கலாம். வேலை கிடச்ச பிறகு அவன் எதுக்கு தமிழ் படிக்கிறான்? எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்கள். இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, 3,500 வேலை, 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் என் பிள்ளைகள். ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா? விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதை எவனாவது கேட்பான்னு வருவானா? ஈவேரா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அதில். என்ன செக்கிழுத்த எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரனார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கில் தொங்கினவனா? இல்லை எங்கள் பாட்டன் காமராஜர், எங்கள் தாத்தன் காமராஜர், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மாதிரி தூக்கில் பிரித்து 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலைக்கு. இந்த வாழு மகான் ஒருத்தருங்க நல்ல கண்ணு 6 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை வெளியேறாமல் போராடின ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள்? என்னதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்கே எது கேட்குற? கேட்டால் அந்த தலைவர், தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறார், நாங்கள் அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கோம். இது என்ன கேள்வி? அறிவார்ந்த கேள்வியா? ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள். 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான். இந்த 13 லட்சம் பேர் குடும்பம். நான் என்ன கேட்குறேன், நீ யார்? எங்கள் அம்மாவுக்கு நீ எதுக்கு 1000 ரூபா கொடுக்குற? என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் 1000? என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் 1000? எனக்கு வேலை கொடு, நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன், என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன், என் தம்பியை பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை கொடு. நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன், பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன், இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன், வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படித்தது இருக்கு. சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வேலை இழந்து வீதியில் திடுறான். நீ வீடு தேடி போறேன்னு நாங்கள் ரோடு தேடி ஓடியாரோம் போராடுறதுக்கு. இப்போ பகுதி நேர ஆசிரியர்களில் 200க்கும் மேற்பட்டர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் கொடும் குற்றச்செயலில் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் நீங்கள் உங்களை யார் உரிமை கேட்டு போராட சொல்கிறது? நான் எழுப்புகிற கேள்வி இதில் இது போக நீங்கள் பார்த்துங்க, இது போக இந்த
அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்கள். இப்போ இந்த நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா? இது குற்ற செயல், இது குற்றம் அப்படின்னு நீங்கள் அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது, அடைச்சி வைப்பது, முடக்கி வைப்பது என்பது குற்றமானால், நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்லை? அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். அவர் மேலே இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க கோரிக்கை, அந்த கோரிக்கையா தான். அப்போ முதல் குற்றவாளி யாரு? இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு உருப்பட்டுரும். ஆசிரிய வீதிக்கு வந்துட்டான், விவசாயி வீதிக்கு வந்துட்டான், மீன் பிடிக்கிற மீனவன் வந்துட்டான், மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான், நாட்டில் நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறத நம்புற கூட்டம் இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும். ஆசிரியர் வீதியில் போட்டால் மாணவன் எப்படி படிப்பான்? எப்படி படிப்பான்? அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படலை. அதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளாக வீதியில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அதை தான் தங்கச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது, ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம். போராடுவதற்காவது அனுமதித்தார்கள். அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக தான் அவர்கள்ட்ட இருந்தது. அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி, ஒரு சுபாஷ் சந்திர போஸ், ஒரு பகத்சிங் உருவாக முடியுது என் உடன் பிறந்தார்களே. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திர போஸோ உருவாக முடியாது. கருவிலே அழிச்சு விடுவாங்க. போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள். அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும். பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதிக்கிறார். இப்போ எந்த வழியில் நின்று எங்கள் உரிமையை நாங்கள் பெறுவது? போராட்டம் தான் வாழ்க்கை, போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதான் மார்க்சியம் கார்கி. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறாங்கிறான். நீங்கள் போராட்டத்தில் இருந்தால் உலகம், போராடலைன்னா உலகம் இவ்வளவு மாறுதலாலே கண்டிருக்காது. அதான் விதி. எங்களை போராடவே அனுமதிக்கலையே. என்ன ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எவ்வளோ பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெரிய கொலை குற்றம், கள்ளச்சாராயங்காய்ச்சனெல்லாம் வெளியெழுதிக்கிட்டு இருக்கான். மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிற பேரில் லட்சக்கணக்கான கோடியை விற்று திங்கிறவன், மனநெளி திங்கிறவன், கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெழுதிடுறான். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ள கிடக்கிறான்.